ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சேனல். இன்னைக்கு தமிழ்நாடே எதிர்பார்த்த அந்த நாள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அந்த நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 நாளாக நான் ஸ்டாப்பாக நடந்த பொலிட்டிக்கல் ட்ராமா ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம். ஆமாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஆதரவு தெரிவித்த நிலையில விசிகா மட்டும் ஆதரவு தெரிவிக்கிறத இழுப்பறியில் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு வழியாக இன்னைக்கு முடிவுக்கு விசிகாவும் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்சோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவு அளிப்பதாக சொல்லிட்டாங்க. ஸோ இதோட தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா 120 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடைச்சி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆதரவு எம்எல்ஏக்கள் அடிச்ச கடிதத்தோட ஆளுநரை தளபதி விஜய் சந்திக்கலாம். பட் இன்னும் அபிஷியலா சிஎம் பதவியேற்பு விழா என்னைக்கு நடக்குது அப்படிங்கிற அப்டேட் வரல. அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிச்ச அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில இருந்து தான் வந்திருக்காங்க. பட் இந்த இந்தியா கூட்டணியில இருந்து எல்லாரும் வந்திருந்தாலும் இதுல காங்கிரஸ் மட்டும்தான் இந்தியா கூட்டணியோட அலைன்ஸை முடிச்சுக்கிட்டு தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்குறதுக்கு வந்திருக்காங்க. பட் மிச்சம் இருக்க எல்லா கட்சிகளும், அதாவது மார்க்சிஸ்ட் அண்ட் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி, பிசிகா அண்ட் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்துகிட்டு தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதா சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க இன்னும் அந்த கொள்கை ரீதியா டிஎம்கே கூட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாங்க.